தமிழ் காத்து தரணியாளும் மன்னவனின் மன்னவனே, எங்களது இதயத்தில் குடியிருக்கும் சின்னவரே, சிவகங்கை சீமையில் தங்களது பொற்பாதங்கள் பதிக்க வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். KR பெரிய கருப்பன், மாவட்ட செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம். கீழடி அகழாய்வு இயக்குநராக பணியாற்றிய அமர்நாத் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கீழடி அகழாய்வு இயக்குநராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் நொய்டாவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கீழடி ஆய்வு தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஆதாரங்கள் வேண்டும் என்று மத்திய அரசின் சார்பில் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் கீழடி அகழாய்வு மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் தற்பொழுது நொய்டாவிற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், மிகப்பெரிய சர்ச்சை கீழடி அகழாய்வை குறித்து நடந்து வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அமர்நாத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தற்போது டெல்லியிலிருந்து நொய்டாவிற்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தொல்லியல் துறை தெரிவித்திருக்கிறது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் கீழடி அகழாய்விற்கு ஒரு காரணகர்த்தாவாக கருதப்படுகிறார். அவர் மேற்கொண்ட அகழாய்வு 2014 மற்றும் 2016 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அந்த அகழாய்வில் கீழடியினுடைய பழைமை மற்றும் தொன்மை ஆகியவை வெளியிடப்பட்டது. குறிப்பாக தமிழர்களுடைய நாகரிகமாக, தொடக்க நாகரிகமாக வைகை நதி நாகரிகமாக இருந்ததாக கீழடியில் அவர் கண்டெடுத்த தொல்லியல் சான்றுகள் உறுதிப்படுத்தின. இத்தகைய ஒரு சூழல்ல தான் அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையை தற்போது இந்திய தொல்லியல் துறை ASI அதை நிராகரித்திருக்கிறது, திரும்ப அனுப்பியிருக்கிறது. அதில் சில மாற்றங்கள் வேண்டும், அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி வந்த சூழல்ல மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அறிவியல் பூர்வமாக கீழடி பழமையானது என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதுல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் இன்னும் சான்றுகளோட அடிப்படையில இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என கூறிய நிலையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்களிடையே இது கடும் எதிர்ப்பை ஏற்படுத்திய சூழல்ல தற்போது அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய பணியிடை மாற்றம் என்பது கண்டிப்பாக பேசுபொருளாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இவர் 2000ஆவது ஆண்டில் ஹரியானா மாநிலத்துல ஜித்து மாவட்டத்துல தன்னுடைய பணியை இவர் தொடங்கினார். தமிழ்நாட்டில் பழனிக்கு அருகே பிறந்த இவர் குறிப்பாக முக்கியமான தொல்லியல் தளங்களை கண்டறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். இந்த கீழடி விவகாரம் தொடர்பாக இது தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வரும் இந்த சூழல்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். பூங்குழலி. தமிழ் காத்து தரணியாளும் மன்னவனின் மன்னவனே, எங்களது இதயத்தில் குடியிருக்கும் சின்னவரே, சிவகங்கை சீமையில் தங்களது பொற்பாதங்கள் பதிக்க வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். KR பெரிய கருப்பன், மாவட்ட செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம்.